Hi friends, welcome to Angel's Care. இன்னைக்கு Angel's Care கிச்சன்ல நீங்க பார்க்க போறது கேரளா ஸ்பெஷல் மீன் குழம்பு ஃபிஷ் மோலி. வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி Angel's Care சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க for latest updates. நான் ஃபிஷ் மோலிக்காக 1/2 kg வாளை மீன் எடுத்துர்க்கேன். ஃப்ரெஷ்ஷா வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். இதுல 1 டேபிள்ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள், இப்போ 7 கருவேப்பிலை சாப் பண்ணி ஆட் பண்றேன். 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்றேன். 1/2 டேபிள்ஸ்பூன் சால்ட் ஆட் பண்றேன். இப்போ எல்லாமே நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு நல்லா க்ளீன் பண்ணி அதோட 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி இடிச்சு எடுத்துக்கலாம். இதை மிக்சியில் அரைச்சிக்க கூடாது, சாஃப்டாக வரக்கூடாது, இந்த மாதிரி கொரன்னு இடிச்சா போதும். இப்போ இஞ்சி பூண்டு சோம்பு இடிச்சாச்சு, எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 பெரிய சைஸ் ஆனியன், 2 பெரிய சைஸ் டொமேட்டோஸ் இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 3 பெரிய துண்டு தேங்காய் கட் பண்ணி மிக்சி ஜாரில் அரைச்சி இந்த மாதிரி திக்காக தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு 1/2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணுறேன். இப்போ சாப் பண்ணி வச்சிருக்கிற பெரிய ஆனியன் ஆட் பண்ணுறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 50% ஆனியன் ஃப்ரை பண்ணால் போதும் இந்த மாதிரி. இப்போ 3 சில்லிஸ் ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சில்லிஸ் நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இடிச்சு வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு சோம்பு விழுது கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ சாப் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய சைஸ் டொமேட்டோ ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள், கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஃபிஷ் மேரினேட் பண்ணுறப்போ சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ மஞ்சள் தக்காளி ராஸ்மெல் போயிடுச்சு. அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி வெங்காயம் விழுது இதில் ஊற்றிக்கலாம். இதையும் ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே வாங்க. இப்போ ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. லிட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ராஸ்மெல் ஃபுல்லாகவே போயிடுச்சு, நல்ல அரோமா வருது. இப்போ 2 டேபிள்ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உடனே எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வரப்போ தேங்காய் பால் எடுத்து அதே கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற ஃபிஷ் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதனால இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஃப்ளேம் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சு அதில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற ஃபிஷ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டூ சைட்ஸும் 50% நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கிரேவி நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ கிரேவியில் ஃப்ரை பண்ண ஃபிஷ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்லேயே இருக்கட்டும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம ஃப்ரை பண்ண ஃபிஷ் எல்லாமே நம்ம இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆயில் கூட நம்ம இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம்.
ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆயில் ஆட் பண்ணுறதுனால குழம்பு டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். அதனால் நம்ம இந்த ஆயிலை வேஸ்ட் பண்ணாமல் இந்த குழம்புல ஊற்றிக்கலாம். அதனால தான் நான் இனிஷியலி கிரேவி ப்ரிப்ரேஷன் அப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆயில். இப்போ ஃபிஷ்ஷை ஆட் பண்ண பிறகு இந்த மாதிரி ஃபிஷ் உடையாமல் ஜென்டிலாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க இந்த மாதிரி. அப்போ தான் இந்த கிரேவி எசன்ஸ் எல்லாமே ஃபிஷ்ஷுக்குள்ளே இறங்கி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 1 மினிட்க்கு ஸ்டவ் ஃப்ளேம் நம்ம சிம்லே வச்சுட்டு ஃபைனலி கொத்தமல்லி ஆட் பண்ணலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான வாழை மீன் கேரளா ஸ்டைல் ஃபிஷ் மோலி ரெடி. ரொம்ப அருமையான டேஸ்ட். குட்டீஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஃபிஷ் மோலி நீங்கள் எந்த ஃபிஷ்ஷில் வேணும்னாலும் செய்யலாம். குழந்தைங்க சாப்பிட்ணுன்னா முள் இல்லாத ஃபிஷ்ஷில் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி சமைச்சி சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.